டேய் நஞ்சில் சம்பத் ஹலோ வாடா நீ வாடா. நீ முதல்ல நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா 1 to 1 வாடா. நீ 1 to 1 என்ன கூட உட்கார சாட்டையில நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா உன் உடம்புல ஓடுது தூய ரத்தம்னா நீ 35 வருஷம் நீ பெரிய பேச்சாளர், நீ பெரிய புடுங்கி, நீ வா. நீ முதல்ல வந்து உட்காரு. இல்ல நீ சொல்றதுக்கு நான் வரேன். உன் வீடு 10க்கு 10 அறை தானே, வரேன்டா. உன் வீட்டுக்கு வரேன்டா. உட்கார்ந்து டேய் சாக்கடை வாடா. டேய் சாட்டை சாட்டை என்கிற சாக்கடை திரும்ப இங்கே வாடா. நீ நல்ல அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தா இங்கே வாடா. உன் உடம்புல ஓடுறது நல்ல ரத்தமாக இருந்தால் இங்கே வாடா. உண்மையிலே உன் உடம்புல ஓடுறது தமிழ் ரத்தமாக இருந்தால் நீ நல்ல அப்பா ஆத்தாளுக்கு பிறந்திருந்தீங்கன்னா என்கிட்ட வாடா 1 to 1 டிபேட்டுக்கு. அப்படி இல்லையே உங்கள் அண்ணனை வர சொல்லிட்டா, டிபேட்டுக்கு வர சொல்லிட்டா. என்ன உங்கள் அண்ணன் உடம்புல ஓடுறது உண்மையான தமிழ் ரத்தமாக இருந்தா என்கிட்ட வர சொல்லிட்டா, அவனை வர சொல்லிட்டா அப்படின்னு நம்மளும் பதிலுக்கு பதில் இப்படி பேசணும் அப்படின்னா இது என்ன அரசியல் நாகரிகமாக இருக்குமா சொல்லுங்கள்? ஸோ இவனை பேசுகிறதுக்கு நம்ம பதிலடி இப்படி தாங்க கொடுக்க முடியும். அரசியல் ரீதியாக பேசினா நம்மளும் அரசியல் ரீதியாக பேசலாம். ஸோ இவனை விட இவங்க அப்பா வயசுக்கு இருக்கிற ஒரு மனுஷனை போய் வாடாங்கிறதும் போடாங்கிறது என்ன, அவரை போய் அவங்க அப்பா அம்மா வந்து நல்ல அப்பா ஆத்தாளுக்கு பிறந்திருந்தேன்னா டிபேட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்? சீமானுக்கு அப்போ வயசுலாம் பார்க்க வேணாம் நம்ம. சீமான் முதல்ல நல்ல அப்பா ஆத்தாளுக்கு பிறந்திருக்கானா, அவன் உடம்புல ஓடுறது தூய தமிழ் ரத்தமா, அவன் ஒரு நல்ல மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இங்கே முதல்ல வர சொல்லிட்டா, 1 to 1 டிபேட்டுக்கு வர சொல்லிட்டா அப்படின்னு நம்மளும் கேட்போம். ஸோ பதிலுக்கு பதில் அப்படி தானே பேச முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அப்போ ஆப்போசிட்டில் உள்ளவன் கெட்ட வார்த்தை பேசும்போது நம்மளும் கெட்ட வார்த்தை தான் பேச முடியும். ஸோ அதை இன்னொரு வார்த்தை சொல்கிற 10க்கு 10 ரூமில் தான் நாஞ்சில் சம்பத் இருக்காரு. உங்களை மாரி அவர் அரசியல் வியாபாரி கிடையாது. உங்களை மாரி அரசியல் விபச்சாரம் பண்ணி அவர் காசு சம்பாதிக்கல. என்ன மேடையில் பேசுவார், பேசுனதுக்கு காசை வாங்கிட்டு அந்த காசை வச்சு நேர்மையாக ஓட்டிகிட்டு இருக்காரு. அதனால தான் இன்னமும் 10க்கு 10 ரூமில் இருக்கார், பங்களாவில் இல்லாமல். உங்களை மாரி ஓசி காசில் சொகுசு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போகலாம். எடுக்கிறது பிச்சை. இதில் எதுக்கு உனக்கு 2,50,000 வீட்டு வாடகை? கேட்டால் மூஞ்ச கொண்டு எங்கே வச்சுப்பீங்க? மூஞ்ச கொண்டு எங்கடா வச்சுப்பீங்க? நீங்களாம் பேசலாமா அரசியல்? திரள்நிதி பிச்சை எடுத்து கச்சை வளர்க்கணும். கச்சை வளர்க்கணும்னு பார்த்தா இவன் சீமானு தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். சீமான் பிள்ளைங்க தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கானுவோ நல்லா சாணி மாடு மாரி. நீங்கள் எல்லாம் அரசியல் பேசலாமா? டேய் சாக்கடை.